கஞ்சா வச்சிட்டு இருப்பேன் நான் பாத்துட்டு கொம்பன இருக்கணுமா? உட்கார் உட்கார்றா. ஏய் வேடா பேக் உட்கார். என்னோட ஹேண்ட் பேக் நான் எடுத்துறேன். ஹேண்ட் பேக் நீங்க அந்த பேக் எடுத்து. ஹேண்ட் பேக் மாட்டறது நீ என்ன பொம்பளையா? ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வந்தேன்ற. டேய் வாய் இப்படி ஏய் உட்கார்றா. ரொம்ப கத்துற. இல்ல இருந்தாலும் ஏய் வாராண்டி வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. அப்பா வந்துட்டேன்டா. பார்க்ல தான் உட்காரலாம். வேற வராங்க இல்ல பார்க்ல தான் இருக்கு. இந்த பசங்க விளையாடிட்டு இருக்காங்க பாரு. ஆமா ஆமா என்கிட்ட தாண்டா இருக்கு. நார்மலா தான் ஷர்ட் போட்டிருக்கேன். யதார்த்தமான ஷர்ட் தான் போட்டிருக்கேன். ஆமா அதுதான் எப்படி வருது. அந்த பக்கம் தான் போலீஸ் இருக்காங்க. பறக்கும் படை வேற இருக்காங்க. என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா. கேக்குதா இல்லையா? 5.5 கோடி காசு வச்சு எங்க சேர்த்து சொல்றேன்னு நீ வந்து கார் எடுத்துருந்து வாங்கிக்கிறா. செக் பண்ணுவாங்க காசை. யாருகிட்ட கொடுத்தேன்னு சொல்ற? போன வருஷம் இப்படிதான் ஒரு அக்கா கிட்ட ஒரு தடவை கொடுத்தோம் காசு. அப்புறம் என்ன ஆச்சு? பிரச்சனை நான் தான் மாட்டேன். நான் இங்க வெயிட் பண்றேன். நீ எப்படியே வந்து வாங்கிக்கோ. அந்த மால் இருக்குல்ல, ஃபோரம் மாலை தாண்டிட்டோம்னா இந்த பிரச்சனை செக் போஸ்ட் எல்லாம் கிடையாது. யாரும் இல்ல பக்கத்துல. யாரும் அவங்க அக்கா தான் இருக்காங்க. அவங்ககிட்ட கொடுக்குவா. அவங்ககிட்ட கொடுத்து அவங்க எடுத்துட்டு ஓடுறதுக்கா? ஏய் பொம்பளைங்களாம் நம்பாதரா. காசை பார்த்தா நகை வாங்கணும், அது வாங்கணும், காசை வந்துடும். எலெக்ஷன் காசு சும்மா கிடையாது. நீ போனை வை ஃபர்ஸ்ட். நான் வெயிட் பண்றவா. நீங்க பேசுனீங்க. பேசுறீங்களா? சொல்லுங்க. நீங்க பேசுனீங்கல்ல, கேட்டேன். கேட்டீங்க? ஆஹா ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆமா கிட்ட உட்காந்துருக்கீங்க கேட்காதா? நான் ஹெட்போன்ல தானே பேசுனேன். வெளியே உங்க வாய்ஸ் கேட்காது, உங்க வாய்ஸ் கேட்கும்ல. எல்லாமே கேட்டுச்சா? ஆமா தம்பி. இப்போ நான் சின்ன ப்ராப்ளத்துல இருக்கேன். எனக்கும் கேஷ் தேவைப்படுது. என்கிட்ட காசு எதுவும் இல்லைங்க. சாரி சில்லற இல்ல தம்பி. பேசுனதான் நான் கேட்டேன். இல்ல நான் எங்க பெரியம்மா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக. எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. வீட்டு பிரச்சனைக்கு தான் நான் என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். சரி இப்போ அந்த கேஷ் எடுத்துட்டு போய் கொடுத்தா என்ன கேஷ் எல்லாம் கிடையாது. என்ன கேஷ் எல்லாம் இல்லங்க. இது சும்மா வெறும்பாங்க. பெரியம்மா உடம்பு சரியில்லை. நீங்க ஏன் பயப்படுறீங்க? என்னோட ஹெல்ப்புக்கு தான் உங்களை ஹெல்ப் கேக்குறேன். நான் குமார் அவசரப்பட்டிய பெரியம்மா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்காக பேசிட்டு இருந்தேன். ஆபரேஷன் சாயந்தரம். இல்லங்க இப்ப எனக்கு எல்லாத்தையும் கேட்டீங்களா? கேட்டேன். சரிங்களா? எனக்கு ஒரு பிரச்சனைக்காக தான் என் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் இந்த பார்க்ல. இல்லங்க அப்பெல்லாம் எதுவும் இல்ல. இல்ல நீங்க இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா உங்களுக்கு ஹெல்ப் நான் பண்றேன். இல்ல ஏய் ஒரு நிமிஷம் சண்டையிட பேசு. அசிங்கமா கேட்பான். அந்த லேடி எல்லாத்தையும் கேட்டுருச்சு. நான் ஹெல்ப் பண்றேன். அவங்க ஏதோ கஷ்டத்துல இருக்காங்க. நான் தான் சொன்னேன் பப்ளிக்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணாதடா எல்லாத்தையும் கேட்டாங்க. அவங்க என்ன பண்ண எப்படி நம்ப சொல்ற? மூஞ்சே சரியில்லை. ஏற்கனவே காசு பிரச்சனை இருக்கும் போது அப்புறம் காசை பார்த்தோன்னா மைண்ட் மாறாதா? சமாளிக்கிறேன். வெயிட் ஆஃப் போனா சமாளிக்கிறேன். வேற ஏதாவது பார்க் இருக்காங்க இங்க? எனக்கு தெரியாதுப்பா. நானே நேரா புதுசு. ஃப்ரெண்ட் வர சொன்னாங்களேன்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா? நானும் ஒருத்தர் பார்க்க வந்தேன். ஒன்றும் இல்லை, சும்மா ஃபிளாட்டா பேசிட்டு இருந்தேன். எதுவும் நினைச்சு யார்ட்டு சொல்லாதீங்க. சும்மா ஃபிளாட்டா தான் பேசி. இல்லப்பா நானும் எனக்கு ஹெல்ப் வேணும்னு தான் உன்னை கேட்குறேன். நீங்க எனக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா தான். கடனா வாங்குறதுக்கு நீங்க என்ன கேட்டீங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க ஏதோ எலெக்ஷன் காசு எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தூரம் உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது. நீங்க பேசினதை நான் கேட்டேன். எனக்கும் ஒரு ப்ராப்ளம். நான் இப்ப கடன் கேட்குதான். சத்தமா பேசாதீங்க. அதுக்கு என்ன கடன் கேட்கதான் காசு இல்ல அது. இல்லப்பா நான் இப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட கடனுக்காக தான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா 2 ஹவரா வெயிட் பண்ண வச்சிருக்கேன். எவ்வளவு வேணும் உங்களுக்கு? இப்போ நீங்க இது நான் சொல்ற கட்சி ஓட்டு போடுறீங்களா? நீங்க எவ்வளவு கொடுப்பீங்களோ அது. இல்ல உங்களுக்கு ஓட்டு போறது காசு வேணுமா? என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன்ற. நீங்க ஏன் மழுப்புறீங்க?
ஏன் பயப்படுறீங்க? பயப்படுறீங்கன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்க, ரிஸ்க்குங்க. 5.5 கோடி ரூபாய் காசுங்க. புரியுது. இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், உங்களுக்கு அதான் ஹெல்ப் புரியுது, எனக்கு புரியுது. அவ்வளவுதான். இல்ல, நானே போய் கொடுத்துருவேன். இந்த மால் இருக்குல்ல, ஆமா. மாலை தாண்டி போயிட்டோம்னா அங்க நம்ம ஃப்ரெண்டு கார்ல நிக்கிறாங்க ஜெயிலோல. இந்த பேக் அவங்ககிட்ட கொடுத்துட்டா போதும். 5.5 கோடி ரூபாய் காசு இருக்கு, கட்சியோட காசு. அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். இப்ப இங்க இந்த சந்தில போனோன்னு பறக்கும்படி இருக்காங்கல்ல, பறக்கும் பண்ணா தேர்தலில் செக் பண்ணுவாங்களா, அவங்க இருக்காங்க. அதனாலதான் நான் இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டேன் நான். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். இப்ப நான் போனா சந்தேகப்படுவாங்க, முடியுங்க என்கிட்ட கொடுங்க, நீங்க வேணா என்ன வாட்ச் பண்ணுங்க பின்னாடி இருந்து. உங்க பின்னாடி இருந்து வாட்ச் பண்ண நான் என்னங்க பண்ண போறேன்? இல்லைங்க, நான் அதை எடுத்துட்டு போறேன்ல. பின்னாடியே வர சொல்றேன். பின்னாடி வாங்க. ஒண்ணும் இல்ல, இப்போ கிட்ட குடுக்குற வரையும் என் கூட இப்போ இதை எடுத்துட்டு இருங்க. கொடுத்த பிறகு நீங்க எனக்கு இப்போ இதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன்னா 1.5 லட்ச ரூபா கொடுப்பாங்க காசு, எனக்கு கொடுப்பாங்க. இப்போ நான் போய் வாங்கினா 1.5 லட்சம் எனக்கு கிடைக்கும். இப்போ நம்பிக்கையான உங்களுக்கு சொல்லி விட்டா ஒரு 20,000 கமிஷன் கிடைக்கும். யாருன்னா தெரியாதவங்க சொல்லிட்டு கமிஷனே எனக்கு கிடைக்காது. எனக்கு தேவையில்லாத வேலை கமிஷன் தெரியும். வேணும். நான் பாப்பாக்காக தான் வந்தேனே, என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்காக தான் ஃப்ரெண்டு கிட்ட கடன் கேட்க வந்தேன். 20,000 கமிஷன் தரீங்களா? 30,000 ரூபாய் கூட எடுத்துக்கோப்பா. 30,000 தரீங்களா? பேச்சு மாற மாட்டீங்களா? இல்லப்பா, சீரியஸா போன வருஷம் லேடி கிட்ட கொடுத்தோம், அப்படியே காசு எடுத்து அதுதான் ஓடிட்டாங்க. தம்பி, நான் போறேன், நீங்க என்ன நீங்க எடுத்துட்டு போக தானே உங்களுக்கு பயம். லேடிஸ் நான் எடுத்துட்டு போறேன், நீங்க வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கிட்ட கொடுத்த பிறகு எனக்கு கேஷ் கொடுக்க சொல்லுங்க. சரி, கேட்டு பாருங்க. ஹலோ. ஆமாம்மா, என் ஃப்ரெண்டோட அக்கா தான் அவங்க, நம்பிக்கையானவங்க தான், அவங்ககிட்ட கொடுக்கலாம். ஆமாம்மா, கொடுத்து முடிச்சோடனே 1,50,000 அவங்ககிட்ட கொடுத்துரு. ஆமா, கொடுத்துரு, நான் கொடுத்து அனுப்புறேன். ஜிபிஎஸ் இருக்கு பேக்ல, அங்க எங்க எடுத்துக்கலாம் ஓட முடியாது. ஜிபிஎஸ் இருக்குங்க, நீ எங்க போனாலுமே நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு ரூட் மட்டும் சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட கொடுத்துறேன். ஓகே, அவங்க அடையாளம் சொல்லுங்க. இதுக்கு 2,000 நோட்டா வச்சிருக்கோம், கொடுத்து விடுவா. மஞ்சள் கலர் புடவை, கையில டாட்டோ. என்ன டாட்டோ? ஆரஞ்சு. 6 டாட்டா போட்டிருக்காங்க. பூ வச்சிருக்கீங்களா? பூ வைக்கல. பெரிய கம்மல், பெரிய மூஞ்சி, வட்டமான மூஞ்சி, நெத்தியில பொட்டு வச்சிருக்காங்க. கையில ஒரு மச்சம், இந்த கை லெஃப்ட் கையா? அது லெஃப்ட் கையில மச்சம். ஓகே கொடுத்து விடவா. ப்ளூ கலர் ஹேண்ட் பேக். நெகை பாலிஷ் என்ன கலருங்க? ரெட் கலர் நெகை பாலிஷ். கொடுத்துருவா. பத்திரமா போயிடுவீங்களா? எப்படி போகணும்? எங்க எப்படி போனே தெரியல. இல்ல இது வேலைக்கு எப்படியே போடனே எனக்கு தெரியல. நான் கேட்டது உங்களுக்கு புரியலையா? அவங்க எந்த இடத்துல நிக்கறாங்க? உங்க ஆளுங்க எந்த மால் இடத்துல நிக்கறாங்க? போற மால் இருக்குல, ஆமா, போற மால் கீழ பச்சை கலர் சட்டை போட்டுருப்பாரு, கிளி பச்சை. கிளிப்பச்சை. வேற யார்ட்டயே போய் கொடுத்துறாதீங்க. இல்ல, அவங்கள வந்து என்ன பண்ணி நான் பின்னாடி 100 வாட்ச் மீட்டர்ல உங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்ணிட்டு தான் இருப்பேன். அவங்களுக்கு கால் பண்ணி என்னோட டீடைல்ஸ் சொல்லுங்க, நான் நிக்கிறேன். அந்த போற மால் உங்க ஆதார் கார்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு இல்ல, ஃபோன் நம்பர் கொடுங்க. ஃபோன் நம்பர் இருக்கா? சூதுவாது தெரியாத பிள்ளை, பாவமா சார். என்ன பண்றது? கொடுக்க சொல்றியா? சரி, கொடுத்துட்டேன். பிடிங்க. ஏங்க, அவன் கொடுக்க சொல்லிட்டான். அவன் தான் இன்சார்ஜ் இருக்கு. உள்ள கஞ்சா வச்சிருக்கியா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உள்ள இன்னொன்னு இருக்கு, அது கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. அதுல மாட்டிக்க போறீங்க. இல்ல, அவனோடது. நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் தான் சொன்னீங்க. ஓவரால் ப்ராப்ளம் அடிக்கிட்டு போனீங்கன்னா ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இது கொடுக்கும்போது அதை டெலிவரி பண்ணிடுங்க. உங்க பிரச்சனையை நீங்க பாத்துக்கோங்க. 35,000 கம். சாரி, சரி, 20,000 கொடுங்க. வேண்டாம், எனக்கு அப்படி வேண்டவே வேண்டாம். நீங்க உங்க பிரச்சனையை இல்ல, இப்பதான் இல்ல, நீங்க போ. காசு ஒண்ணு. ஐயா வேண்டாம்ப்பா சாமி. வேணாங்களா? கிளம்பிட்டுங்களா? கிளம்பு. இந்த 20,000 ரூபாய். ஐயோ அப்பா சாமி, ரொம்ப கஷ்டத்தை இருக்கீங்களா? சொல்லுங்க, ஃப்ரீயா என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரி, அப்ப கிளம்பலாம். அப்ப கிளம்புறேன், வேலைக்கு ஆகாது. தேங்க்ஸுங்க. யார்கிட்ட சொல்லிடுவாங்கண்ணா? டேய் நில்றா, யார்கிட்ட சொல்லிடாதீங்கன்னா. வேற இடம் போட்டு குத்துறாதீங்க. பொம்பளைங்க புத்தி தான் அப்படியே பொண்ணுனா நாளா சொல்லிடுவீங்க. நீ யாவனா பொம்பளைங்க ஆன்ட்டி பொம்பளைங்க புத்தின்ற. இப்ப இல்லங்க, சொல்றேன். பொம்பளைங்க ரகசியம். நானே போட்டுட்டேன். எதுக்கு? என்ன பொம்பளைங்க புத்தி? இல்லங்க, நீ பொதுவா உட்கார்ந்து பேசுனதெல்லாம் தப்பு இல்ல. நான் ஒரு பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்றேன். பொம்பளைங்க புத்தி என்ன? பொம்பளைங்க புத்தி. பொம்பளைங்க வந்து நானே போலீஸ்க்கு நானே கால் பண்றேன். இருங்க. நீ ரொம்ப பண்ண, இருக்கிற எல்லா பப்ளிக்கும் கூப்பிடுறேன். அங்கே நில்லு, நானே கால் பண்றேன் போலீஸ். இப்போ நீ குடுக்குற 1.5 லட்சம் இத குடிச்சு கொடுத்தா போலீஸே எனக்கு கொடுக்கும். நில்லு. இதுல வேற லஞ்சா வேற இருக்கா? அதுக்கும் சேர்த்து நான் ஸ்டேஷன்லயே வாங்கிக்கிறேன். சரி, 10,000 கமிச்சு கொடுத்தா போதும். தேவையில்ல, நில்றா. இப்ப எது கோவப்படுறீங்க? என்ன கோவப்படுற? 5,000 கொடுத்தா போதும். ஒண்ணும் தேவையில்ல, நில்லு.
நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல, நானே பண்றேன் போலீஸ்க்கு போன். இப்ப நான் ஓடிடுறேன். டேய் நில்றேன்ற. உட்கார். எதுக்கு போலீஸ்க்கு தானே நான் கூப்பிடுறேன் இரு. எதுக்குங்க கோவப்படுறீங்க? நீ சரி, பாதி பாதி நீ புரிச்சு. குடுக்குற 1.5 லட்சத்தை விட போலீஸ்க்கு நான் நல்லவங்க மாதிரி பேசுங்க இவ்வளவு நீ நேரம். பேசுனது நீ வெறும் பணம். இல்ல, எனக்கு 10,000 குத்தா போதும் போ. 20,000 குத்தா. அதேதான்ப்பா சொல்றேன். நீ ஜஸ்ட் கேஷ் தான் சொன்ன. கஞ்சா வச்சிட்டு இருப்ப, நான் பாத்துட்டு கொம்பன இருக்கணுமா? உட்கார். எதுக்கு? உட்கார்றா. டேய் வேடா பேக். இல்ல. உட்கார். என்னோட ஹேண்ட்பேக். நான் அந்த எடுத்துட்டு வந்த ஹேண்ட்பேக். நீங்க தான் அந்த பேக் எடுத்துட்டு வந்தீங்க. ஹேண்ட்பேக் மாட்டறது நீ என்ன பொம்பளையா? ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்தேன்ற. என்ன வாய் இப்படி ஆறு? டேய் உட்கார்றா. ரொம்ப கத்துற. இல்ல இருந்தாலும் நீங்க டேய் ஹலோ ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். எது கட் பண்ற? நாங்க ஒண்ணு இல்ல, ஆரஞ்சு யூடியூப் சேனல்ல என்ன வரோம். யூடியூப் சேனல்? அதுல காசு கிடையாதுங்க. அதுல அதுல காசு கிடையாது. அதுல அழுக்கு சட்டி 2 தான் இருக்கு. சும்மா பண்ணுங்க. நாங்க ஆரஞ்சு யூடியூப் சேனல்ல வரோம். ஒரு அவேர்னஸ்க்காக தான். எலெக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காசு யாரும் எடுத்துட்டு போகாதீங்க, காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ்க்காக தான் கேமரா அங்க இருக்கு. சும்மா கமிஷன் பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு